be done guys. Okay, market open ஆக போகுது. Okay guys, market அன்னையோட opening range gap ஓட 50% வந்து ரிஜெக்ட் ஆகுறான். Let's see. நேத்தோட FMG low இது, இந்த பெரிய விக்ஸ் நைட் வந்தது. ஓகே, ஆர்டிஹெச் பெர்ஸ்பெக்டிவ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் பை சைடு. இது இந்த கேப் ஃபுல்ல இருந்து ரிஜெக்ஷன் வரணும், பட் ரிஜெக்ஷன் இங்க இருந்து இஃப் இன்கேஸ் இல்லைன்னா இந்த ஹைஸ் தான், இந்த ஈக்குவலைஸ் இருக்கு பாருங்க, ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் அங்கேருந்து வரும். ஆனால் அதை ES and YM வந்து ஸ்வீப் பண்ணிட்டாங்க. ஸோ NQ கேன் ஃபால் ஃப்ரம் திஸ் ப்ரைஸ் இட் செல்ஃப். லெட்ஸ் சி. I am in shorts at MNQ. Alla multiple accounts. Let's see guys. My entry is here. Stops above that high. Targeting 25,993. The FOMC order low. Let's see. Intermarkets. Okay, ESO started spooling. OM நிற்கிறான். லெட்ஸ் see பார்க்கலாம். பட் FOMC லோக்கு முன்னாடி அங்கே பார்ஷியல் எடுக்கிற மாதிரி எனக்கு எதுவுமே தெரில. போனால் அந்த FOMC லோ, பட் நடுவில் எங்கேயாவது ஃபிக்ஸ்டு ஆராஸில் I'll take some partials. என்ன கான்ஃபிடன்ஸ் ப்ரோ இந்த ட்ரேடுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து ஆல்ரெடி டுடே மார்க்கெட் நீங்கள் ஓப்பன் ஆனதே என்னுடைய ஓப்பனிங் கேப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனது அகெயின் நமக்கு வந்து லண்டன் 3 AM வந்து அங்கே ஸ்வீப் பண்ணிட்டு விச் இஸ் டேக் கொடுத்துருச்சு, ஃபில் பண்ணிட்டு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படியே இன்டர்னல்ஸ் ஃபில் பண்ணி கீழே இறக்கிட்டு இருந்தான். அட் மார்க்கெட் ஓப்பன் 9:30 ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் மார்க்கெட்ஸ் வந்து அந்த ஹையை வந்து பர்ச் பண்ணிட்டு, விச் இஸ் என்னன்னா RTHோட அந்த பை சைட்ஸும் பர்ச் பண்ணிட்டு, ETH பெர்ஸ்பெக்டிவ்லையும் சரி நமக்கு 9 ஹைஸை வந்து OM பர்ச் பண்ணிட்டான். அண்ட் தென் ES and NQ பண்ணல. ஸோ we have microcycle sequential SMT aligned with 90 and daily, and then again we have weekly. ஸோ all stage sequential இருக்குது நமக்கு. ஸோ that's the reason why I entered this short. Now my stops are at this high. Yes, I'm literally risk free now. Let's see whether போறானா இல்லைன்னு பார்க்கலாம். Guys, let me check the intermarket. ES வந்து அந்த லோஸ் போயிட்டான்னு பார்க்கலாம். ES ஸ்டில் போல, NQ தான் போவான். ஸோ வெயிட்டிங் ஃபார் த பர்ச். இஃப் NQ எடுத்துச்சுன்னா I'll close the trade. Keep it simple guys, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வச்சுக்காதீங்க உங்கள் மாடலை. அப்போ தான் எவ்ரிடே ட்ரேட் எடுக்க முடியும். ஓகே guys, cleanest delivery. மார்க்கெட் வந்து ஃபுல் ஸ்போல் நியர் த ட்ரான் லிக்விடிட்டி. லெட்ஸ் see. ஆனால் அந்த டால் பக்கத்தில் போய்ட்டு தான் அந்த ரிஜெக்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ்லாம் குட்டியாக வரும். பட் ஐ எம் ஹோல்டிங் திஸ் ட்ரேட். எப்படி போயிட்டு பண்ணுறான் பாரு. டேய் டுல்லியன்டா நீ க்ளோஸ் பண்ணிட்டீல? எனக்கு அங்கே அந்த இதுலேயே 1500 கிட்ட வந்தது. நான் ரிஜெக்ஷனில் க்ளோஸ் பண்ண 1200 வந்தது. ஹோல்ட் பண்ணுறேன், எப்படியும் அந்த ட்ராவை விட்டு வரான்னு பார்க்கலாம். க்ளீனஸ்ட் டெலிவரி 100 points. VM தான்டா ஆர்டிஸ்டிக், எங்கேயோ போகிறான்டா மேலே ஒரு பக்கமாக. Anyways guys, now my trailing stop loss at this fair value gaps opening starting. சில அக்கௌண்ட்ஸில் பார்ஷல்ஸ் எடுத்துட்டேன், பட் ஹோல்ட் பண்ணுறேன் சில இதில் அப்படியே. ஏன்னா டார்கெட்டே வந்துட்டான் நியர்பை. ஏன்னா அங்கே திரும்புறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. இதர் அங்கேருந்து இது ரிஜெக்ட் ஆகிறாங்க அந்த விக்ஸிலேருந்தோ இல்லை எங்கேயோ ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஆனால் ஆல்ரெடி ஏஷியாக்கே டேப் கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ அந்த எக்ஸ்டர்னல்ஸ் தான் RTHல இருக்க ஒரே ஒரு லிக்விடிட்டி. ஸோ அதுக்கு நடுவில் எல்லா ஃபேர் வேல்யூ கேப்ஸும் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டான். ஸோ ஷுவராக அங்கே போயிடுவான் என்னை பொறுத்த வரைக்கும். பார்ஷியல் எடுத்துட்டியா? மேக்ஸிமம் அக்கௌண்ட்ஸில் எடுத்துட்டேன், சில இதில் தான் உங்களுக்கு கைஸ். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பார்ஷியல் ஃபிக்ஸ்டு ஆர்டர்ஸில் எடுத்துருப்பீங்க மேக்ஸிமம்.
அண்ட் தென் பேலன்ஸ் பொசிஷன்ஸை மட்டும் டால்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே அடிச்சிட்டான். எப்படி அடிக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சிட்டான். ஒரு இது நான் அந்த கரெக்டா எஃப்இஜில போட்டிருந்தேன் 15 மினிட் பிபிஆர் 5 மினிட் பிபிஆர்ல போட்டிருந்தேன் லிமிட். கீழே வந்தோடனே இன்னொரு 5 அடிச்சேன். இதுல போட்டிருந்தியா? ஐயோ டாப்டிக்கா பிரணவ். நாலாம் கிடைக்கப்பா. எனக்கு அந்த M15 எஃப்இஜி எப்படி ரியாக்ட் ஆகுறாங்கிறத பார்க்கணும். ஏன்னா எய்தர் அங்கேருந்து ரிஜெக்ஷன்ஸ் வரும், இல்லைனா எய்தர் அந்த ஓப்பனிங் வச்சுட்டு. யா கைஸ், என்னோட ட்ரேட்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு, இப்போ தான் பார்க்குறேன். ஓகே டிபி டன் கைஸ். ஓகே, நீங்களாம் ட்ரேட்ஸ் எடுத்தது உங்களோட ஃபோரம்ஸில் அப்லோட் பண்ணுங்கள். I'll see. எடுக்காதவங்க நோ இஷ்யூஸ், எய்தர் கண்டினியூஷன்ஸ் ஆர் உங்கள் மாடல் வரப்போ ட்ரேட் பண்ணுங்கள். என்ன ரீசனுக்கு எடுக்கல அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, நம்ம பாய்ஸ்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க. கதிர் டுக்ஸல் ப்ரோ க்ளோஸ் இன் ரிஜெக்ஷன், நைஸ் நைஸ். ஜெய்சிம் பஃபரில் க்ளோஸ் ப்ரோ $300 ப்ராஃபிட். கதிர் $400 ப்ராஃபிட். விக்னேஷ் 500. எக்ஸிக்யூஷன்ஸ் ஓகே கைஸ், இது என்னோட எக்ஸிக்யூஷன், என்னோட ஒரு அக்கௌண்ட்டோட எக்ஸிக்யூஷன். இங்கே 15 செகண்ட்ஸில் சொன்ன மாதிரி என்ட்ரு ஆயிருந்தேன். டார்கெட் பண்ணியிருந்தது ப்ரீவியஸ் டே பிஎம் சேல் லிக்விடிட்டி. தென் கீழே தேவா ப்ரோ, அவரும் சில கேப்சர் பண்ணியிருக்காரு. ஜாஷ் கேப்சர்டு. எல்லாருமே ஐயோ ப்ரோ ஸ்கேல்பர் நம்ம அண்ணன் சதற விட்டுருக்காரு. கதிர் ப்ரோ நைஸ் நைஸ் நைஸ். தீபக் ப்ரோ பெவரேஜ் அடிச்சு நவுத்திருக்காரு. இங்கே ஒன்று அங்கே 2 பொசிஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காரு. நைஸ். நம்ம டாப் டிக்கர் பிரணவ் பிபிஆரில் போட்டு டாப் ஆஃப் த டிக் ஆஃப் த மூவை பிடிச்சிருக்காரு. அவர் ஸ்கேல்பிங்கில் முடிச்சிட்டாரு. சுகந்தன் சிஎஃப்டி நைஸ் நைஸ் நைஸ். பிரபாகர் ப்ரோ கேப்சர் பண்ணியிருக்காரு. குமாரும் நைஸ் 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 கைஸ். தட்ஸ் இட். லைவ் ஸ்ட்ரீம் எண்ட் பண்ணிக்கலாம்.